ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம மின்னும் நாகூர் மீலாது நபி மின் அலங்காரம் பார்ட் 3 வரைக்கும் பார்த்துருக்கோம். இது பார்ட் 4. மணரா வடபுரம் தெரு முடிச்சுட்டு இப்போ நம்ம அலங்கார வாசல் வந்துட்டோம். இப்போ அலங்கார வாசல்னு சொன்ன உடனே நம்மளுக்கு இந்த உயரமான பெரிய மணரா தான் டக்குன்னு நம்ம கண்ணுக்கு வருது. எவ்வளோ கம்பீரமாக இருக்குது, எவ்வளோ டீசெண்டாக ஒரு அழகான பச்சையும் வெள்ளையும் கலந்து ஒரு லைட் அலங்காரம் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நம்ம இப்போது சுற்றிலும் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்கிட்டு வாங்க. இப்போது நம்ம முடிஞ்சிச்சு. இப்போ தர்காக்குள்ளே நம்ம அலங்கார வாசலில் நம்ம நுழையிறோம். நம்ம நுழைஞ்சி இப்போது வாசல்கள் 3 வாசலுக்கு நம்ம வந்துட்டோம். அம்மாட வாசல் அந்த சைடு பாருங்க, பெரிய ஜமாசம் அம்மாட வரிசையாக வருது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாகூர் தர்காவில் மட்டும் நம்ம எல்லாமே வளைஞ்சி இருக்கோம். புதுசாக வரகளுக்கு நம்ம எந்த வாசலில் நிற்கிறோன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும், வளவா. அந்த விளக்கு தூணை வச்சா இந்த விளக்கு தூண் இருக்கிற இடம் வந்து கல் விளக்கு, இது சின்ன ஜமாவாசை. இப்படி நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம சாதாரண இன்னொரு பித்தளை விளக்கு அவ்வளோ உயரத்துக்கு இருக்கும், அது பெரிய ஜமாவாசை அப்படின்னு நம்மளா புரிஞ்சுக்கணும். சரியா? இதுதான் நம்மளுக்கு அடையாளம். அப்படி பித்தளை கேட்டு அடையாளம் வைப்பாங்க. பழனி ஆண்டி பிள்ளை அப்படின்னு போட்டு ஒரு பித்தளை கேட் இருக்கும், வெளியூருக்காரங்க அந்த கேட்டு அடையாளம் வச்சுட்டு தான் போவாங்க. நானே கூட ஃபஸ்ட்டெல்லாம் நான் குழம்பி போயிருக்கேன், எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் வரணும்னு தெரியாத ஸ்டார்டிங்லலாம். அந்த பாருங்கள், இது அம்மாட வாசல். இதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிறது அங்கே இருக்கிறது சின்ன ஜமாவாசை. இந்த மாதிரி வாசலுக்கு மேலே தான் போன தடவை நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் மலிக்குல் ஹக்குல் முபீன் முஹம்மது ரசூலுல்லாஹி சாதிக்குல் வாதுல் அமீன் எழுதியிருக்கிறது. இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு தான் சின்ன ஜமாவாசை தலைக்கு மேலே வந்திருக்கோம். அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது இப்படியும் பாருங்கள் சுற்றிலும். நான் ஏன் கீழே ஜனங்க இருக்கிறாங்க, லேடிஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம முகம் தெரிஞ்சால் அதெல்லாம் பிரச்சனை. அதனால தான் நான் மேலே இருக்க அலங்காரத்தை மட்டும் காட்டுறேன். கீழே ஜனங்க நடமாடிட்டு உட்காந்துட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு நம்ம காட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று என்னென்னா, எனக்கு இன்றைக்கி ஒரு கமெண்ட்ஸ் வந்துச்சு. அந்த இதெல்லாம் சிறுக்கு இஸ்லாத்தில் இல்லை, வேளாங்கண்ணி ஜனங்க வந்து உட்காந்து வேளாங்கண்ணி போகிறவங்க வந்து உட்காந்துருந்தாங்க நாகூரில். அப்படி அதை பார்த்து அதை நான் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து சிறுக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்படி பேசுகிறகெல்லாம் முதல்ல கரெக்டாக இருக்காகலான்னு சொல்லி நான் கிட்ட நெருங்கி பார்க்குறப்போ அவ்வளோ தூரம் அவங்கெல்லாம் ஒழுக்கமாக இருந்தது கிடையாது. பாருங்கள், இது பித்தளை கேட்டு. இந்த கேட்டு வந்து பழனி ஆண்டி பிள்ளைங்கிறவங்க தான் கொடுத்துருக்குறோம், அதிலே எழுதியிருக்குது. அப்போ இது ஜாதிபத பேதமற்ற இடம். இது நாகூரண்டா உயிரோடு வாழ்ந்த காலத்திலே ஜாதிபதம் பேதம் இல்லாமல் வாழ்ந்துருக்குறாங்க. அப்படிங்கிறப்போ இது தொழுவ பள்ளி தான் அங்கே இருக்குது, அங்கே தான் யாரும் போக மாட்டாங்க, தொழுவுறாக மட்டும் போவாங்க. இது பொதுவாக எல்லோரும் வரக்கூடிய இடம். அப்படிங்கிறப்ப எல்லோரும் தான் வரணும். இஸ்லாத்தில் வந்து நற்குணம் தான் இஸ்லாம். நம்ம ஏழைங்களுக்கு அனாதைகளுக்கு உதவி செய்யக்கூடிய இடமா இருக்கணும். அதனால் இதை வந்து எல்லோரும் வரக்கூடிய இடமா நினச்சிங்க. இது பாருங்கள், அஜமான்ற குப்பா பச்சையாக தெரியுது பார்த்தீங்களா? நான் போன தடவை கூட நான் லைவில் பேசியிருக்கிறேன். இந்த குப்பா பச்சை கலராக தெரியுது பாருங்கள். மணரால் அலங்குப்படுத்தின மாதிரி தான் இதுக்கும் அழகுப்படுத்தியிருக்காங்க, பச்சையும் வெள்ளையுமா. ஆனால் இது வெறுமனே பச்சையாக கட்டுது பார்த்தீங்களா? எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. மதீனாவோட குப்பா எனக்கு வேணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், அது எனக்கு கிடச்சிருச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க, இப்போ நம்ம கால்மாட்டு தெருவில் இருக்கிறோம். மின்னும் நாகூர் மீலாது நபியுடைய தொடர்ச்சி இதோட கடைசியாக முடியுது. இந்த தொடர் 4 பார்ட்டு மொத்தம், 4ஐயும் பாருங்கள். எனது சேனல் வந்து மன நிம்மதிக்கான சேனலு. இதை பார்த்து நீங்கள் சந்தோஷமடைங்க. ஃபஸ்ட்டு கால்மாட்டில் இறங்கின பிறகு இந்த மாதிரி தான் பந்தல் போட்டிருக்கோம், கடைங்கெல்லாம் வருது பாருங்கள் தொடர்ந்து. அப்புறம் இது ஒரு ஸ்வீட் கடை. அப்படியே வரிசையாக கடைசி வரைக்குமே இது ஒரு வித்தியாசமான அலங்காரத்தோட போட்டிருக்கா. இந்த தெருவில் ஒரு வித்தியாசமானது. இந்த தெருவுங்கிறது எப்போவுமே ஒரு கலையாக இருக்கக்கூடிய தெருவு. அந்திரியில் ரொம்ப விசேஷமாக லேடிஸ்காண்டி உள்ள தெருவு இது. அதனால் எப்போவுமே இது நல்லா இருக்கும். மற்ற நாளையில் ஓஞ்சிருக்கும். அலங்கார வாசல் தான் எப்போவுமே கிராண்டாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி நாளையில் முக்கியமாக அந்திரிலையும் இது நல்லா இப்படி கிராண்டாக ஜனங்க கூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வாங்க பார்க்கலாம், அழகாக இருக்குது பாருங்கள். நாகூர் பாஷா நாயகம் வந்து ஏகத்துவத்தை பரப்புறதுக்காக வேண்டி தான்
இப்படி ஊர் ஊராக போய் எல்லா ஜனங்களையும் கொண்டாடினாங்களே தவிர தன்னை இறைநேசர்னு சொல்லுங்கள், தன்னை அவுளியான்னு சொல்லுங்கள் அப்படின்றெல்லாம் அவங்க சொல்லலை. அல்லாஹ்வை வணங்குங்க, கலிமா சொல்லுங்கள், ஈமான் கொள்ளுங்க, அல்லாஹ் ஒருவனே இறைவன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் சில தர்க்கவாதிகள் என்ன செய்கிறாங்க, நம்ம இறைநேசர்கள்ட்ட வந்தோம்னா இவங்களை நீங்கள் வந்து அல்லாஹ்வோட சிறுக்கு வைக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களே சொன்னது கிடையாது, தன்னை நபின்னு கூட சொன்னது கிடையாது, நம்மளும் இவங்களை நபின்னு கூட சொல்கிறது கிடையாது. அப்படிங்கிறப்போ இவங்களை நம்ம வந்து ஒரு அவுளியாவாக தான், இறைநேசர்களாக தான் பார்க்குறோம். அப்படிங்கிறப்போ இது ஒரு சங்கையான இடம். இந்த இடத்துல அவங்களுடைய வாழ்ந்த காலத்திலேயே அவங்க நல்லவர்களாக வாழ்ந்தாங்க. அல்லாஹ்வை தவிர வெறும் தனக்குள்ளே வைக்காமல் வாழ்ந்ததுனால அவங்க இறந்த பிறகும் அவங்களோட இடத்துல அல்லாஹ் தான் அதையெல்லாம் பொறுப்பெடுக்கிறான். அல்லாஹ்வுடைய குதிரத்து தான் இங்கே எல்லாமே நடக்கிறது. அதனால் வந்து இவங்களையெல்லாம் நம்ம சிறுக்கு வைக்கலை. நீங்கள் தாராளமாக இவங்கள்ட்ட நீங்கள் இங்கே வந்து தான் கேட்கணும் கிடையாது, உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டேவும் கேட்கலாம். இவங்க உங்களுக்கு துவா கபூலாக்கி கொடுப்பாங்க. இவங்க சொல்கிறது எல்லாமே நம்ம ஈமான் கொள்ளணும், தொழுவணும், ஓதணும், இபாத் செய்யணும், இஸ்லாத்துக்கு கட்டுப்படணும்னு தான் சொல்கிறாங்களே தவிர என்னை வந்து வணங்குங்கன்னு சொல்லலை. இவங்களை யாரும் நம்ம 5 வேளை வணங்குறதும் கிடையாது. அப்படி வணங்கினா தான் சிறுக்கு. இவங்க இறைநேசர்கள், தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இறைநேசர்கள்னால் அல்லாஹ்வுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவங்க. இவங்களுக்கு பிடிச்சமானது கலிமா. வாங்க நம்ம கலிமா சொல்லுவோம். லா இலாஹ இல்லல்லாஹ், 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 முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனலை முழுசாக பாருங்கள், வீடியோக்குள்ளே முழுசாக பாருங்கள். எனக்கு 4000 வாட்ச் வரணும். அதனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துங்களை தெரிவிங்க. எப்பவும் ஈமான் சலாமத்தோட நற்குணங்களோடு இருங்க. இஸ்லாம்ங்கிறது நற்குணம் தான். முதல்ல இஸ்லாம்ங்கிறது நற்குணம் தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட ரசூலுல்லாஹ் சொன்னது, இஸ்லாத்தை பற்றி விவரிங்கன்னு சொன்னப்போ ஒரு தடவை 5 கலிமா, தொழுகை, நோன்பு எல்லாம் சொன்னாங்க. மறுபடியும் சொன்னப்போ இன்னொன்று சொன்னாங்க. லாஸ்ட்டாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரே வார்த்தையில் இஸ்லாம்டா என்னன்னு சொல்லுங்கன்னு சொன்னப்போ நற்குணம் அப்படின்னு தான் ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதில் சொன்னாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லவங்களாக வாழ்வோம். அல்ஹம்துலில்லாஹ்.